यस्याभक्तजनार्तिहन्तुः प्रसित्वमन्येषु विचारितोऽर्णम् स्तम्भेवतारस्तमनं निलभ्यं लक्ष्मीसुमं शरणं प्रदध्ये यो नित्यमच्युतपदाम्बुजैक्वविघ्नव्यामोहदसहितराणि तृणाय मेने तत्तद्गुरोर्भगवतोऽतिदेयसन्दोः रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे परिदत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां श्रद्धां वसन्तदां शरणं भवभीतानां श्रवणभुवनेश्वरम् श्रीरङ्गे सैदीन्दुनागम्या संस्यादित्रेषु सङ्ख्य जातः श्रीनरसिंहकार्यं पादाम्बुजैर्विद्या दहन् दीक्षादिदयादिविश्वैः भाण्डं बुधाग्रेष्णं श्रीमद्रङ्गसकार्योगिवदुक्षयोगसंशय श्रीमश्रीरङ्गपृथ्वीश्वरशरीगुण संयमेन्द्रेण दृष्टं न्यस्तात्मानन्दसिंहे नरगति जगजिद्योगिनेषु प्रसादाद् श्रीरङ्गहारि प्रवदेशे धूपास्तां सेवे यतीन्द्रं सकलगुणनिजं विरक्तीक्षकारे श्रीरङ्गनाय शरणो लक्ष्मीकरुणैकपात्रं श्रीरङ्गवीरमुनाचरणोदेशे यतीन्द्रमहन्तरगतिः सम्प्राप्ताध्यात्मसार्थं नरवेशङ्गभूकानिजाभ्यां कारुण्याक्षेत्रेन्द्रियजनैको आत्मक्षेत्रज्ञं वेदान्ते वावदूरे पूर्वेण सूक्तं वास्यं नारायणाद्यं परमदमनव्याक्रियाख्यातमीडे श्रीमद्रङ्गसदारिसंध्यवेदनालब्धात्मदद्वयं श्रीमद्वीर नभूत्वादे पादारविन्दाश्रियं श्रीमद्वेदवंशदेशेदेः कारुण्यवेक्षास्तनं शैलेन्द्रनारायणं योगिनम् श्रीमद्रङ्गसदारियोगिजननिष्ठार्थमुक्षावरम् श्रीमद्रङ्गसदारिवीरगुणानन्दानुभान्तव्यम् ईर्ष्याडम्बरवर्जितं सुभोगे पान्तं महद्वंशजं वन्दे वत्सैभूतं बुधवं श्रीकृष्णमालयं सदा श्रीरङ्गनाथोपेदवेदान्तरक्षणत्रयन्तसारमस्य गुणं नारायणाद्य निर्विषत्वावलितं श्रीरङ्गनाथ विधिशेखरमाश्रयामः जयत्यासदसन्त्रासद्भान्तविध्वंसमोदयान् प्रभावनं श्रीदया देव्या भास्करः விசேஷனுடைய சங்கல்ப சூரிய நடந்த செஞ்சிருக்கோம். அதுல தசாவதாரத்து சித்திர மண்டபத்துல ஒவ்வொரு அவதார சித்திரத்தை எழுதியிருக்கான். இந்த சித்திரமானது எல்லாருடைய இதயத்திலையும் பதியக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அதுல மத்ஸ்ய பூர்வ வராகஸ்ய அப்படின்னு முதல் 3 அவதாரங்களை பார்த்தாச்சு. அடுத்ததாக நரசிம்ம அவதாரத்தை இங்க பார்க்க கீழே ஸ்லோகத்துல நிருசிம்மன் ஒரு சந்தியா காலமாகவும் சந்திரனாகவும் சூரியனாகவும் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்ன. இந்த நிருசிம்மன் அவதாரத்து காலத்துள்ளேயே தான் பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணி தன்னுடைய பிரித்தேனான தன்னுடைய பக்தரான பிரகலாதனுக்கு பரிபூர்ணமா அனுகிரகம் பண்ணியாக அவன் பிராய்ச்சித்தான். பிரகலாதனை பார்த்துட்டான், எங்க அப்பாவுக்கு எது கிட்டமோ அதை பண்ணுன்னு பிரார்த்திச்சான். அதனால பெரும்பாலும் அதே மாதிரி உன்னுடைய வம்சத்துல இனிமே யாரையும் நான் வதம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹிரண்யகசிபுவும்
அவனை சிருஷ்டிச்சு அவனுக்கு மோட்சத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆக இங்க அந்த ஒரே சமயம், அதாவது ஒரே வஸ்துல ஒரு சந்தியா காலம் சந்திரன் சூரியன் பார்க்கணும், அது எப்படி அப்படின்னு கேட்டாங்க. எம்பெருமானுடைய திருமார்பில் அதாவது ஹிரண்ய வதம் பண்ணார். அவருடைய மார்பிலிருந்து ரத்தம் பெருகி போச்சு, அது சிவப்பு இருக்கு. இந்த சந்தியா, அதாவது காத்தால சந்தியா காலமா இருக்கிறதும் சாயங்காலம் சந்தியா காலமா இருக்கட்டும், இந்த சூரியன் உதயமாகும் போதும் அஸ்தமயமாகும் போதும் செக்கச்சவேன்னு இருக்கும். அத மாதிரி இவனுடைய சந்தியா காலத்துல இந்த அவதாரம் நடந்ததுனால அந்த ரத்தமானது அத்த பிரதிபலித்தது, அதனால சந்தியா காலம் மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுவும் இல்லாத சந்திரன் சூரியன் எப்படி அப்படின்னு சொன்னா, எம்பெருமானுடைய திருக்கைகள் ஒண்ணு போட்டி போடுறதுதான். நான் தான் சத்துருக்களை அழிப்பேன், நான் தான் அடியாரை ரட்சிப்பேன். ஆக அடியாரை ரட்சிப்பேன்னு சொல்றதுனால ஒரு சந்திரனுடைய தன்மையும், சத்துருக்களை அழிப்பேன்ற தன்மையை சூரியனுடைய தன்மையாகவும் அங்க வர்ணிக்கிற. இப்படிப்பட்ட நிசுமாவதாரத்தை அங்க அனுபவிக்கிறார். உடனே வியாசன் சொல்றார், தேவா இயம் புனः अस्मद् अभिमतमर्थम् अभिमुखयन्ति स्वयमेव भगवता भावना मात्र निर्मितेव सुभग विन्यासशालिनी निखिल भय निर्मूलनी श्लोकार्थ परंपरा யதா அப்படின்னு சொல்லி, அதாவது நமக்கு இஷ்டமானதை கொடுக்கக்கூடிய இந்த பகவான் ரிசுமன் அவனுடைய சந்தர்ப்பத்தினால, அவனுடைய அனுகிரகத்தினாலையும் சுபக விந்யாசாலினி, எப்போதுமே அவனுடைய அனுகிரக வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அதனால நிகில பய நிர்மூலனாக, அதனால என்ன எம்பெருமான் திருவாக்குல இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது, நம்மளுடைய பயக்கத்தெல்லாம் போகக்கூடியது அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகத்தை நான் இப்போ இங்க விண்ணப்பிக்கிறேன். அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்றத யதா பிரஹ்லாதானி பிரணத சுரகண பிராணன கிரீணனாணி பிரத்யூட ஸ்தேம பீம பிரளய கணகடா கோஷணாடம்பராணி சுப்யத் சப்தாம்புதீனி சுரபருஷ நக கிரீடிதக்ஷுஷ்ண சத்ரோஹோ அஸ்மத்பீதி வியபோகம் விததது நிகரேஹ அட்டஹாசாத்புதானி. அதாவது அது ரிசுமனுடைய ஸ்லோகம் எல்லாமே ஒரு அது ஒரு அர்த்தம், விசேஷமான அர்த்தங்கள்லாம் இருக்கும். பிரஹ்லாதனானி பிரணத சுரகண பிராணனீனானி, அதாவது இந்த எம்பெருமான் ஹிரண்யனை கிள்ளி கலைந்தான். எப்படின்னா தன்னுடைய கூர்மையான நகத்தினால, அதுவும் அனாயாசமா பண்ணிட்டான். அதுவும் அந்த கர்ஜனையோட போனான். அந்த அவன் தோன்றச்சே ஒரு பெரிய கர்ஜனை, அது அட்டகாசமான சடா படல பீஷணே சர்வசாட்ட ஆசோத்படேன்னு அந்த ஸ்லோகம் அப்படி அற்புதமா இருக்கும். அந்த அட்டகாசான கர்ஜனை பண்ணலாம். அந்த கர்ஜனையை போயிட்டு நாமளா இருந்தா பயப்படுவோம். 3 லோகங்களும் பயப்படுது, என்னன்னா இப்படி ஒரு சத்தம் ஏற்படுறதேன்ட்டு. ஆனா பிரகலாதன் பயப்படவே இல்லை. அவனுக்கு அப்படியே கண்ணை முடிந்த பெருமாளையே தியானம் பண்ணியிருக்கான், அவன் தானம் பண்ணியிருக்கான்.
ஏன்னா இவனுடைய வார்த்தையை மெய்ப்பிச்ச தேர்வே பெருமாள். அதனால இவனுக்கு பெருமானுக்கு அதிகமான பக்தி. இப்படி ஒரு பக்தனுக்காக பெருமாள் இறங்கி வந்திருக்கானே அப்படின்னு ஒரு சந்தோஷம் வேற. அப்படிப்பட்ட இந்த திசுமன் தன்னை சேவிக்கிற தேவர்களா இருந்தாலும் சரி, மனுஷர்களா இருந்தாலும் சரி, அவளுக்கெல்லாம் அபயத்தை கொடுத்து அபயத்தையும் கொடுப்பார், மகிழ்ச்சியும் கொடுப்பார். அவனுடைய அட்டகாசம் எப்படி இருந்ததுனாக்க, இந்த மேகங்கள்லாம் ஒண்ணு ஒண்ணு மோதி இடி சப்தம் இருக்கு, அந்த மாதிரி இருக்குதான். அது அந்த சப்தமானது 7 சமுத்திரங்களையும் கதி கல்வி மொழியா பண்ணிதான். அதான் அஸ்மத் பீதி பீதி வியபோகம் விதரே அட்டகாசாத்புதானி சும்பியத் சப்தாங்குதீனி. 7 சமுத்திரங்களுடைய சமுத்திரங்களையும் கதி கலிக்கும்படி சுரபருஷ நக கிரீண சுண்ணசி சத்ரீஹி. ஆனால் தன்னுடைய நகங்களால சத்ருவை வதம் பண்ண. அவருடைய கர்ஜனையினால 7 லோகங்களையும் கதிகளுக்கு பண்ண. அப்படிப்பட்ட பெருமாள் நம்மளுடைய பயக்கத்தெல்லாம் போக்கி நம்மளை அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அங்க சுவாசாச்சு. ராஜா ஹரிசம் அவலோகேதி ரொம்ப சந்தோஷத்தோட ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த சிங்க பெருமாள் சித்திரத்தை பாருக்கா. உடனே விவசாயம் சொன்னா தேவ இயற்ச காட்சி. இன்னும் சில விஷயங்களுக்கு இங்க விசாரிக்கிறேன். யதா பிரத்யாதிஷ்ட புராதன பிரதன கிராமஹ க்ஷணம் வாணிஜைஹி அவ்யாத்ரீணி ஜெகந்த குண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவஹ யத்ராதுர்பவனா ஜவந்த் ஜடரா யாதிர்ச்சிகாத் வேதசாம் யாகாதி சகசா மாதஸ்தூணா பிதாமஹ்யபூத். இந்த இவனுடைய அவதாரத்தை சொல்றேன் வர்ணிக்கிறார். இந்த பிரகலாதனை ரட்சிப்பதற்காகவும் இந்த கிரண்யனை வதம் பண்றதுக்காகவும் திருமணாக அவதாரம் பண்ணான். அதுவும் ராட்சசனாகிற கிரண்யனுடைய அரண்மனையில் இருக்கிற தூண்ல இருந்து தோன்றினான். அதனால ஒரு சாதாரண லோகத்துல ஒரு தம்பதிகளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறகுலன்னா ரொம்ப ஷாப்படுவா. ஏன்னா லோகத்தாரெல்லாம் அவளை மலடின்னு பழிப்பா. அதெல்லாம் கொடுமையான இது. அப்படியும் சில பேர் இருக்கா, என்ன பண்றது, குழந்தையே இல்லாத போயிடுறது. அவளெல்லாம் பார்க்கும்போது சில மனசு சிரமங்கள் ஏற்படும். அந்த அந்த வார்த்தைய இந்த தூண் பெறாம இருந்து, இந்த தூண் தன்னை மலடின்னு சொன்னா அதுக்கு என்ன கஷ்டம் வருமானா? ஆனா அந்த தூணு கூட மலடின்ற சப்தத்தை தனக்கு வராதபடி பண்ணிட்டுன்னு சுவாமி தேசியம் சாய்கிறார். அதனால அந்த மலடின்ற சப்தம் அதுக்கு பொருந்தா போயிடுச்சு. ஏன்னா பெருமான் அது உள்ளே இருந்ததுனால அந்த தூண் மலடி இல்லை. இப்படி அப்படி தோன்றிலிருந்து ஆவது எம்பெருமான் ரிசுமனால சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் எண்ணற்ற பிரம்மாக்கள். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பிரம்மா, ருத்ரன் முதலான தேவர்கள். இப்படி பிரம்மாக்களுக்கெல்லாம் தகப்பன் பெருமாள். அவனை பெற்றெடுத்ததுனால பிரம்மாக்களுக்கு பாட்டி ஆகிறான் அந்த தூண் அப்படின்னு பிதா மஹ்யபூத். அதாவது பிரம்மாவுக்கு பிதாமகன்னு தாத்தா பாட்டன்னு பேர் உண்டு. ஆக அந்த பாட்டனுக்கு இந்த தூண் பாட்டியாராள் அப்படின்னு உறவு முறையை சொல்றாருங்க. ஏன் எம்பெருமானுக்கு எப்பதான் பஞ்சாயுதங்கள் கூடவே இருக்க, சக்கரம் கதை வாழ்வில் இதெல்லாம் இருக்கும் இல்லையோ. அதாவது சுதர்சனம், கௌமோதகி,
நந்தகம், சாரங்கம், இப்படி பஞ்சாயுதங்கள் அதை பார்த்தார் உடனே பெருமாள். அவைகள் எப்பவுமே பெருமாளுடைய இருக்கும். இந்த பெருமாள் ரிசுமன அவதாரம் பண்ணச்சு என்ன பண்ண, அதெல்லாம் பார்த்துட்டு பிரத்யாதிஷ்ட, அதை பிரதி அந்த ஆயுதங்களை பார்த்து ஆதிஷ்ட, நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவதாரத்தை கலைச்சாரு. பிரத்யாதிஷ்ட அந்த ஆயுதங்கள்லாம் எப்படின்னா புராதன பண்ணுங்க, எல்லாம் பழசுகள். அதெல்லாம் ஏன்னா ரொம்ப நாள் சண்டை போடுறது அப்படின்னு சொன்னா ராஜா கிட்ட இருக்கிற ஆயுதங்கள்லாம் மொக்க பிடிச்சி போடும். அது எதுக்கும் உபயோகப்படாம, அதுக்காக சண்டை வர்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் பட்டை தூக்குவான். நாராயணம் நாராயணம் பட்டையை தூக்குவா. அந்த பட்டை தூக்கினா அதுக்கப்புறம் தான் அது சண்டை போடுறதுக்கு உபயோகப்படும். அந்த மாதிரி இந்த ஆயுதங்கள்லாம் ஒண்ணுக்கு அதனால பார்த்தேன், நீங்க எல்லாம் ஒன்னோட உங்களுக்கு காரியமே இல்லை, நீங்க இங்கே இருக்கும். ஏன்னா நான் நீங்க உங்களை பட்டை தீட்டி நான் போனோன்னாக்க அந்த இளைஞன் பிரசாத் ஒரு மாதிரி பண்ணிடுவான். அப்படிதான் பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராம க்ஷணம் பாணி ஜெய்ஹி, தன் கையில் இருக்கிற ஆயுதத்தெல்லாம் பார்த்து நீ விரும்பி இருக்கோன்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த ஆயுதங்களுக்கு என்னடா இது நம்ம வரணும்னு சொல்றேன். பெருமாளுக்கு ஆபத்து வந்தா நம்ம என்ன பண்றது? பெருமாளுக்கு ஆபத்து வந்து போகிறதுக்காக நம்ம கூடமே எப்பவுமே இருக்கும், பாடி கார்டு மாதிரி நம்ம இருந்துட்டு இருக்குமே. இது வேணா இந்த பெருமாள் சரியா போறாரு அப்படின்னு. அதுக்குள்ளே சுவாமி ஜெயந்தி சொல்ற, உங்களுக்கே அந்த கவலை, அவனால முடியாது எதுவுமே கிடையாது, நீங்களா இருக்கா அந்த இன்னும் நீங்க தான் பெருசா பெருமாளை தாங்குற மாதிரி பண்றாங்களே, அவன்கிட்ட இருக்கிற உடம்புல இருக்கிற நகமே அவனை காப்பாற்றும். என்ன க்ஷணம் பாணி ஜெய்ஹி, அவன் கையில இருக்கிற நகங்களே அவனுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்ற. அப்படிப்பட்ட நரசிங்க இந்த 3 லோகத்தையும் காத்தரோட பிரார்த்திக்கிற இந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்தோத்திரம் தான் தசாவதார ஸ்தோத்திரமே வருது இல்லையா? அதுக்கு மேல சுமதி ஆரியபுத்திரா ஏஷ ஹிரண்யைவ மகாமோக அசுரஹ புருஷசிம்மேன துவயா பிரதமனீயா. உடனே அவர் சொல்ற, இந்த ரிசுமணிக்கான அவன் பராக்கிரமசாலி. இந்த ரிசுமணி ஹிரண்யனை வதம் பண்ணது போல நீங்க புருஷசிங்கம், எனக்கு புருஷசிங்கமான நீங்க நமக்கு எதிரியா இருந்த மகாமோகனை இப்படிதான் வதம் செய்யணும் அப்படின்னு அவர் சொன்னார். உடனே விவசாயம் தேவ காலோவ பண்ணவிய கர்த்தவியம் ஸ்மாரேதி தேவி. உடனே சொல்ற, மகாராஜா இப்போ நாம் செய்ய வேண்டியத மகாராணி சரியாக நினைவுபடுத்திட்டா. இப்போ ஏன்னா எதிரிலே மகாமோகனை வதம் செய்யணும்னு சொல்ல முடியும். ஏன்னா பெருமாள் அந்த சித்திரங்கள்லாம் பார்த்ததுல இவன் தனியே மறந்துட்டு போனோம்னு சொல்லி சுமதிக்கு ஒரு எண்ணம். அதனால எந்த நோக்கோடு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அது மறந்து போட போறதா மகாமோகனை வதம் பண்ணணும் அப்படின்னு சிசுமணி சேவிச்சோடனே அவளுக்கு ஞாபகம் இருந்தது. அதுதான் சொல்றான். உடனே அந்த விவசாயம் சொல்றான், மகாராணி ஞாபகப்படுத்தினா அதனால நமக்கு நிறைய செய்ய வேண்டிய காரியம் ததாபி ததிக வேதனி அத்த நிகிருதி திருஷ்டிப்பியாம் பவிதவியாம். இங்க நாம் அதிக நாள் இங்க செலவிக்க வேண்டாம். ததாபி சம்ஷேபனே கிஞ்சித் தரிசையாமி, இன்னும் கொஞ்சம் கூட இருக்கு, அதை பார்த்துருவோம். அயம் இக அசுர அபகிருத தைலோக்கிய பிரத்யா நயன தேவகண சந்தோஷனாய பிரபுத்தோ திவ்ய வாமனா. அடுத்தது வாமனாவத்தை சேர்க்கிறான். அதாவது 3 லோகத்தையும் இந்த மகாபலின்ற இரண்டுடைய வம்சத்தில் தோன்றினவன் அந்த 3 லோகத்தையும் பறிச்சு விட்டான். அதனால தேவர்கள் எல்லாம் தங்கள் பலம் இழந்து
ரொம்ப கஷ்டப்பட்டார். உடனே தேவர்கள்லாம் போய் பெருமான்கிட்ட பிரார்த்திச்சா, அவர்களுக்கு நான் திருப்பி ராஜி மீட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு எந்தாவே அவதாரம் எடுத்தேன். அதனால உடைய ராஜா ராஜா திட்ட சேனாபதி கொஞ்சம் போடு யாவதேவது அஸ்மாதபி திவ்ய வாமனாதிக்கு மங்களமாசாச்சு. சரி கொஞ்சம் நானும் இந்த வாமன பகவான்கிட்ட சில சில நமக்கு நன்மை கொடுக்கக்கூடிய சில பிரார்த்தனை எல்லாம் பண்ணணும், கொஞ்சம் இருடி அப்படின்னு சொல்லிட்டு கிரீடா வித்வதான்ய தான யசோ யசோ நாசீர தாடி பலஹ ஸ்ரீயக்ஷம் மகுடம் உணர்நவதுன ஸ்ரீ விக்ரம यत्प्रस्ताव समुचित ध्वजपटे वृत्तान्त सिद्धान्तभिः श्रोतो विस्पृशन् द्रष्टुं सौदेषु धोतूयते. இதுவும் தசாவதாரம். இது வாமனை பற்றி சொல்றது. அதாவது பெருமாள் இந்த மகாபலி சக்கரவர்த்தியுடைய கர்வத்தை அடக்கத்துக்காக தான் வாமன அவதாரம் பண்ண. ஏன்னா அவன் இந்திரனுக்கு சமமாக சில காரியங்கள்லாம் இந்திரனுக்கு போட்டியாக அவன் வந்துட்டான். அதனால அவனுக்கு கர்வத்தை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திரனை காப்பாற்றுறதுக்காக இந்த மகாபலி யாருனாங்க இரண்டு வேற, அதாவது பிரசாதனுக்குள்ள பலி சக்கரவர்த்தி அவர் நல்ல பெரிய கர்ண கொலையாளி. அவன் யாருக்கிட்ட எதாவது கொடுப்பான். ஆனா இந்த வாமனாவதாரத்துல திருவாள் இவங்கிட்ட 3 அடி மண்டி கொடுங்க. இவன் எதை கேட்டாலும் கொடுப்பான், வசந்த வச்சு எதை கேட்டாலும் கொடுப்பான். அப்படி கேட்க ஒரு 3 அடி மண்ணு கொடு அப்படின்னா அவனுக்கு ரொம்ப இழப்பது. நிறைய பணம் வச்சுட்டு போய் எனக்கு ஒரே பேனா மாத்திரம் கொடு அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குமா? அதே மாதிரி இவ இங்க இப்படி கொடையாளில அவன் பெரிய பெரிய மனுஷனா இருந்தான். விக்ரமா. ஆனா பெருமாள் கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப மனசு என்னடா இது, வெறும் 3 அடி மண்ணு கேட்கறானே, தானத்திலேயே ரொம்ப சேரது இல்லையோ, நம்ம அவதாரியத்துக்கு இது ரொம்ப இழுக்காச்சே. சரி அந்த தானத்தை தான் அப்பயே கொடுத்தானே, அதுவும் இல்லை. ஏன்னா சுக்கராச்சாரத்தை நடுவில் கண்டுட்டேன் அந்த தமிழ் தாரத்தை. ஏன்னா அந்த 10 ஆண்டு தீர்த்தத்தை பிரவேசிக்கணும், அந்த கிண்டி துவாரத்தை இவர் அழைச்சிட்டார். ஏன்னா பெருமாள் ஒரு கெட்ட எண்ணத்தோட வந்துருக்கான்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு, சுக்கராச்சாரியருக்கு. அந்த தானம் கொடுக்கறதுல கொஞ்சம் அதாவது கொஞ்சம் நேரத்தை நீட்டி வச்சுட்டார். அதுதான் வேளாளர் கூட தன் திருமொழியில தானம் வீட்டுக்கே சுக்கரன் கண்ணை துரும்பா இருக்குது சக்கரை கைன்னு சொல்ற. சரி அதுக்கு மேல தானம் கொடுத்தாலும் எத்தனை 2 அடி தான் கொடுத்தான், 3ஆவது அடி குடிக்கவே இல்லை. 3ஆவது அடியால பெருமாள் அவன் தலையில காலை வச்சுட்டார். அதாவது தானம் அவன் கொடுக்கல, பெருமாளை தான வச்சு. ஆக இவனுக்கு இவன் கேட்டது அல்பமானது, அது கொடுத்து அந்த அல்பமானத்தையும் உடைய கொடுக்கல. அதுக்கு அதுலயும் குறைச்சு கொடுத்தான், 2 தான் கொடுத்தான். 3 அடி மண்ணுக்கு கேட்டால் 2 அடி மணி தான் கொடுத்தான். இப்படி அவனுடைய தானத்துக்கு இழுக்கான்னு செயல் தான் நடந்தது அந்த அவதாரம். ஏன்னா
இவன் பாரு நான் உலகத்தை அவன் கேட்டதெல்லாம் நான் கொடுத்துட்டேன், அப்படியும் என்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு அந்த திமிரில் பேசுவான். அதுக்கோசரம் தான் அவர் பெருமாள் அப்படிலாம் பண்ணி இந்த வஞ்சனை பண்ணி இன்னொரு அழகான பாசனம் பெரியாழ்வார் திரும்பியில் வருது. அதாவது இந்த பாசனம் சரியா ஞாபகம் வருதுல. மாவலி புள்ள வந்து சொல்றான், நீ இப்படி கள்ள வேடம் போட்டுட்டு எங்க அப்பாவை ஏமாத்திட்டிய, இது உனக்கு அழகா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டான். உடனே பெருமாள் என்ன பண்ண, அவனை சுத்தி தூக்கி எரிஞ்சுட்டான் பெருமாள். பாசம் அழகான பாசம் சரியா ஞாபகம் வருது. பெரியார் வருது. அந்த பாசம் அதனால அப்படிப்பட்ட எண்ணிது மாயம். நீ வருஷம் என்ன பண்ண, அந்த மாசம் எண்ணிது மாயம்னு ஆரம்பம். நீ ஒரு சின்ன திருவிடையை காட்டின, நீ அது பிரகாரம் தான் நடக்கலாம். ஆனா பெரிய திருவிடியா ஒரு சின்ன திருவிடையை கொண்டு ஒரு உலகத்தை மொத்தத்தையும் காலம் இருக்கு. அது எவ்வளவு பெரிய திருவிடி ஆகின. யாசகத்துக்கு வந்தா நீ ஒரு பிச்சைக்காரன் இருக்கணும். அதான் கள்ள வேடம் புக்குன்னு சொன்னது. அது மாதிரி வஞ்சனை பண்ண எங்க அப்பாவை, நீ வஞ்சனை பண்ணி தானம் வாங்கிறது ரொம்ப தப்பான சமாச்சாரம் அப்படின்னு சொல்லி பலி சக்கரவர்த்தி பிள்ளை கேட்கிறான். உடனே பெருமாள் என்ன பண்ண, அவனுக்கு பதில் சொல்ல முடியாத அவனை தூக்கி எரிஞ்ச ஒரு குடி. எங்க அப்பா நீ ஏமாத்துறியா, எங்க அப்பா ரொம்ப சாது, அவரு யாரு கேட்டாலும் எதிரும் கொடுத்துருவாங்க, என்னன்னு கேட்க மாட்டேன். அப்படி எங்க அப்பாவை நீ வந்து ஏமாத்தி சின்ன திருவிடையை காமிச்சு பெரிய திருவிடையை அந்த திருவிடையை பெருசாக்கி வளர்த்து எடுத்துட்டே அப்படின்னு அழகான பாசனம். அது இப்படியெல்லாம் பெருமாள் அவதாரத்துல மாமன அவதாரத்துல இப்படிதான் பண்ண. அவன் பண்ண சேஷம் ரொம்ப அற்புதமானது. அதுவும் யாரும் பிரார்த்திக்காம எல்லாருடைய தலையிலேயே கால வச்ச. அவன் திருவடியை அந்த காலத்துல இருந்த எல்லாருடைய திருவடியிலையும் அவனுக்கு கால் பட்டிருக்கு. அப்படின்னா அந்த திருவடி காலத்துல இருந்தவங்கலாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவாங்க இல்லையா. இன்னைக்கும் அப்படிப்பட்ட உலகாளந்தாருடைய பெருமாள் திருவடியை நாம பிரார்த்திச்சு வருவோம் இல்லையா. அவன் தான் லோகத்தெல்லாம் க்ஷேமமா ஆகிறோம். அதுக்கு மேல விவரணம் பண்ற. ஒரு ராஜா வெளியில எங்கேயா போறேன்னாக்க ராஜாவுக்கு முன்னாடி ஒருத்தன் போவான். அவங்க ராஜாவுடைய புகழெல்லாம் சொல்லிட்டு உனக்கு சொல்லிட்டு போவான். அது போல இந்த பரந்தாமனுடைய புகழை சொல்றதுக்கு திருவடிதான் மகாபலியின் புகழை பறைசாட்டு. பகவானுடைய திருவடி மாவலியுடைய புகழை பறைசாட்டு இல்லையா. ஏன்னா பெரிய ராஜாவுடைய பேரெல்லாம் வெளியில சொல்லிட்டு போகணும். அந்த மாதிரி அந்த அந்த பெருமாளுடைய திருப்படியில்தான் கங்கை நீர் பெருகி அது சிவன் தலை வந்து சிவன் பரிசுத்தமானான். அந்த சிவனுடைய திருப்படியில தான் கங்கையாவது வந்து விழுந்தது. ஆக அப்படிப்பட்ட இந்த இந்த வாமனுடைய திருவடியானது கங்கை வெள்ளமா பெருக்கெடுத்து எல்லா திசைகளும் பறந்து அலை வீசுது. எல்லா இந்த தேசத்தை ஸ்ரோதோபிகி சுரசிந்து அஷ்டசுதி சௌதேஷு தோதுவியதே பாபத்தெல்லாம் போக்கி
எல்லா இடத்தையும் புனிதமாக்கிறது. அப்படிப்பட்ட இந்த எம்பெருமானுடைய திருவடி தான், அந்த திருவடி வைக்கிறது தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு இதை சொல்ற வாமன அவதாரத்தை சுமதி குணேஸ்மதி தேவா அஸ்யேவ தவாபி பிரதிகத பிரதிபக்ஷஸ்ய பாகீரதீவ யச பிரவாக பிரதிதான் சம்பந்ததே. நிசுமாவதார சொல்லிட்டு அந்த நிசுமனை போல நீங்களும் மகாமோகன்லாம் வதம் பண்ணணும்னு சொன்னான். இவன் பாம்பனுடைய சமாதி சொல்லிட்டு ராமன் அதாவது இந்த மகாபலினால அந்த கங்கை உண்டாச்சு, கங்கையால் எல்லா உணவும் புனிதமா சொல்லியோ அத மாதிரி நீங்க என்ன பண்ணணும், சத்ருவான மகாபலனை சம்பாரம் பண்ணி உங்களுடைய புகழும் கங்கையை போல வெள்ளமா பெருக்கிறது ஓடணும் அப்படின்னு உடனே தன் நாட்டுக்கார சோதனை பண்றான். உடனே விவசாயன் அமித்ஷா ருகு ரகு எது வம்ச சம்பவாக பிரபலதர துஷ்ட நிரசனேன பரித்ராத லோகத்ரயாக த்ரயோ ராமாக ஏத புனः ஏதேஷு வகுமுக புண்ணியஜன சாதனோபி பரித்ராத புண்ணியஜனோ மத்தியமோ ராமஹா. அது மேல விவசாயம் சொல்ற நான் இப்போ அடுத்த மூணு ராமர்களை பார்ப்போம். யார் மூணு ராமர் அப்படின்னா, மிருகவம்சத்தில் தோன்றினா பரசுராமன், ரகுவம்சத்தில் தோன்றின ராமன், எது வம்சத்தில் தோன்றின பலராமன். இவெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, துஷ்டர்களை சம்ஹாரம் பண்ணி 3 ரோதையும் காப்பாற்றியவர்கள் இவெல்லாம் காப்பாற்றிருக்கார். இவ 2 பேர், அதாவது பரசுராமன் பலராமன், இவன் நடுவில் இருக்கிறது தான் ரகுராமன். இவன் தான் 10 மகன் ராட்சசனை போட்ட அதான் ராவணன் தான் வளம் பண்ணியிருக்கார். இங்க ஸ்லோகத்துல ஒரு அழகான புண்ணியோக பஞ்ஞாபனா ராமாவதாரத்துக்கு ராமாவதாரத்துடைய ஸ்லோகம் வந்து தசாவதாரத்துல பாராவார பயோவிஷேஷமா பாரேன காலாங்கர ஜுவாலாஜார விஹாராரிஷ்ய வியாபார கோரக்கிரம சர்வாகத்த சுகிப்ரமண ஜனதா சம்ரக்ஷணே தர்மோ விகிரகம் அதன் தன்வீச தன்வீதனஹா. அந்த தன்வீச தன்வீதனஹான்னு சொல்றது. அதனால புண்ணிய ஜனம் வந்து அழைத்து புண்ணிய ஜனங்களை ரட்சித்தார்னு அதுல சொல்லப்படுது. மேல இது நிறைய பெரிய வாக்கியமா சொல்றது. அதாவது ரகுவீர கத்தியத்துல சரி புண்ணிய ஜனங்களை அழிச்சு புண்ணிய ஜனங்களை ரட்சித்தார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, புண்ணிய ஜனம்னா ராட்சசன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இப்போ அதுக்கு மேல இந்த ராமனுடைய அவதாரத்தை பத்தி ரொம்ப பரசுராமன் அதிகமா சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா அதெல்லாம் அனுப்பிரவேச அவதாரம், அதனால அது முக்கியம். அதனால இங்க ராமனுடைய அழகான விருத்தத்தை சொல்லு. அனேன கீழே கோதகுமார பாவ கஞ்சுகித காரணாகாரேன அப்படியே ரகுவீர கத்தியத்துல வந்து இந்த ராமன் யார் தெரியுமா? யாரு? மத்தியமோ ராமா. மத்தியமோ ராமான்னு யாரு? திரையோ ராமான்னு சொன்னார். அதுல மத்தியமோ ராமா அது அதான் ராமன். முன்னாடி முதல் இருக்கிறவன் பரசுராமன், அடுத்தது இருக்கிறவன் பலராமன். இந்த ராமன் எப்படி பண்ணணும்னா கோதன சுதா குமார பாபு கஞ்சிகித காரணா காரேன. இந்த கோசலோட குமாரன் தசரனுக்கு மகனா பிறந்தவன் யாரு அப்படின்னா கஞ்சுகித்தக்கார். இவன் உலகத்தெல்லாம் படைக்கு காரணமா இருந்த பரபிரம்மா. அதெல்லாம் மறைச்சு சாதாரண மனுஷனை போல அவதாரம் பண்ண.
அதனால ஜெகத் காரணத்துல இதெல்லாம் பண்ணக்கூடிய இவன் குமார கஞ்சுகிட்ட ஒரு சட்டையை போட்டு மறைக்கிற மாதிரி தன்னுடைய பிரபாவத்தை தான் மறைச்சு விட்டான். யார் அவன்? அவன் தான் இந்த காரேனா இந்த ஜகத்துக்கெல்லாம் காரணம் அவன் தான். அப்புறம் கௌமார கேளி கோபா இந்த கௌசிகா அத்வரா அத்வர என்ன இதெல்லாம் திருஷ்டியாவுக்கா சொல்லிருங்க. விஸ்வாமித்திர யாகத்தை ரட்சித்தார். இப்படி அதாவது ஆதி பரபமாக இருப்பதனாலேயும் விஸ்வாமித்திரனுடைய மேலிய காத்தவரும் ரணாத்வர துல்லிய பவ்ய திவ்யாஸ்திர பிருந்தஸ் அப்படின்னு அங்க வருது. ஆனா இந்த இடத்துல திவ்யாஸ்திர ஷாலினா என்ன அப்படின்னா, அதாவது நிறைய விஸ்வாமித்திரர்கிட்ட நிறைய உபதேசங்கள்லாம் பெற்றார். அப்புறம் அகசர்கிட்ட இருந்து யுத்தத்துக்கு வேண்டிய ஆயுதங்கள்லாம் வாங்கிட்டார். அதனால அதுதான் இங்க சொல்றது. ரணாத்வரனால யாகம் போன்ற யாகத்துல அந்த யாகத்துக்காக ரணாத்வர துல்லிய பவ்ய திவ்ய அஸ்திரங்கள் தான் கேட்டிருந்த இந்த முனிவர்கள்ட்ட. பணத்த ஜன விமதன துர்லலித துர்லலிதேன அதுக்கு மேல பிரணத்த ஜனம்னா தன்னை சேவிக்கக்கூடிய ஜனங்கள். பிரணத்த ஜன விமதன அவனுக்கு இந்த தன்னுடைய திருவிடியை வந்து செய்யக்கூடிய ஜனங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க. அந்த எதிரிகளை ஒழிப்பதுல ரொம்ப சந்தோஷம் உடையவன். அப்படிப்பட்ட பராக்கிரம புஜங்களை உடையவன். சுலோச்சன சகோர சந்திரா சந்திரன் இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, சகோர பக்ஷிக்கு அதாவது மிதிலாபுரியில் இருக்கிற ஸ்திரீகளுக்கு கண் ரொம்ப அழகா இருக்குமா. அது எப்படின்னா, சகோர பக்ஷிக்கு சந்திரன் அதனுடைய சோபையை வெளிப்படுத்துவான். அதே மாதிரி அந்த பெண்களுடைய அழகை சோபப்படுத்துறது அவனுடைய கண்கள். ஏன்னா இந்த சகோர பக்ஷின்றது அந்த சந்திரனுடைய கிரணத்திலேருந்து வர ஒளியை தான் ஆகாரம் வச்சு சாப்பிடுவான். இப்போ இந்த சகோர பக்ஷியுடைய கண்ணுக்கு விருந்து எது, ஆகாரம் எது? சந்திரனுடைய கிரணங்கள். இந்த மிதிலாபுரியில இருக்கக்கூடிய பெண்கள், அது குறிப்பா எல்லாருமே ராமகிட்ட அதாவது மனசுக்கு பலி கொடுத்துட்டான். ஆனா சீதை சுயம்பரத்தை அவளை கல்யாணம் பண்ணிட்டான். அதனால அந்த பீச்சில போகும்போது எல்லா ஸ்திரீகளும் இவனுடைய அழகை பார்த்து ரசிச்சிருக்கான். அதனால ஸ்திரீகளுக்கு அந்த மிதிலாங்கத்தில் இருக்க ஸ்திரீகளுக்கு அந்த கண்களுக்கு விஷயமானது யாரு? இந்த ராமன். சகோர பக்ஷிக்கு எப்படி சந்திரனோ அதே மாதிரி மிதிலாங்கல ஸ்திரீகளுக்கு ராமச்சந்திரன். அதுக்கப்புறம் திவாகர குல கமல திவாகரன சூரிய வம்சத்துக்கு விளங்கணும்னாக்க அந்த தாமரை மலரத்துக்கு சூரியன் தான் ஓடும். அதனால இந்த சூரியன் தந்தனால அந்த தசரத வம்சம் தாமரையானது நல்லா மலர்ந்தது. அதாவது சூரிய வம்சத்துல அவதாரித்த வேறு இந்த தாமரை மலர நல்லா சிறப்புப்படியா பண்ணக்கூடியதுனால ராமன் இந்த சூரியனான ராமன் அந்த தசரத வம்சத்தை நல்லா சிறந்து விளங்க முடியாது பண்ணார்.
காதுல வேண்டா அடைய சாமி கேக்குறது கண்ட பரசு பண்ட பரசு கோதண்ட பிரகாண்ட கண்டன சவுண்ட புஜதண்டா தண்டேன. அதுக்கு மேல பரசுராமன் கிட்ட அந்த சிவதனுசு இருந்தது. அந்த சிவதனுசை உடைச்சு பரசுராமனுடைய புண்ணியங்கள்லாம் பறிச்சார். புருகுபதி சுகதி விகித கர நிகர கிரணத பருடிஷு பரிகேன. தந்தையினுடைய வாக்கை காப்பாற்றுறதுக்காக ராஜ்யத்தை திறந்த சுகதி விகதி. அதுக்கப்புறம் ஜங்கம பாரிஜாதான் வரும், அது பின்னாடி வரும். தண்டகாரண்யத்துல நடமாடிய பாரிஜாதம் தண்டக புத்தபோன ஜங்கம பாரிஜாதா பித்ருவச்சன பரிபாலன பிரதிஜா வஜ்ஞாத யுவராஜ்யா அப்படின்னு பித்ருவாஜ்ய பரிபாலனை பண்ணாங்க. தண்டகா தபோவன ஜங்கம பாரிஜாதா, அதனால பாரிஜாதமா விளங்கக்கூடியவன். கரதர ஸ்வரதரு கண்டன சண்ட பவனேன பாண்ட பவனேன. அதாவது கரன்னு ஒரு ராட்சசன், அந்த ராட்சசன் பெரிய மரம், அத்த மரத்தை முறிக்கக்கூடிய பெரிய காற்று போன்றவன் அவன். அதுக்கப்புறம் திசப்த ரக்ஷ சகசிர நலவன விலோலன மகாகலபேன. அது 16 ராட்சசர்கள். அவன் அப்படிப்பட்ட அவர்கள் நிறைந்த அந்த கோரல் காடுகள்லாம் அழிக்க மதையான மகாகலபேன மகித மகாமிருக தரிசன மகித மகாமிருத தரிசன முதித மைதிலி திட பரிரம்மண விரோபித விகட வீர பிரணேன. இப்படி அந்த 16 ராட்சசர்களை சண்டை போட்டு வந்தாரோ இல்லை பெருமாள், உடனே அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சீதையானவள் பெருமாளை இருக அணைச்சினாலாம். அந்த பிராட்டினுடைய ஆரத்தழுவினால அவன் மாறலப்பட்ட புண்ணர் தான் ஆறி போச்சான். அப்படிப்பட்ட மார்பே உடையவன் அவன். மாரீஜ மாயா மிருக சர்ம பரிகர்மித நிர்பர தர்பாஸ்தரண. சீத்தை அபரிக்கிறதுக்காக மாரீஜன கபல வாகனம் போடும்படி, அதாவது என்ன பண்ணா, ராவணன் மாரீச்சன் வீட்டுக்கு போனான். மாரீச்சன் வீட்டுக்கு போய், நீ எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும். என்ன உபகாரம்? நீ சீத்தையை எப்படியாவது ராமகிட்டே பிரிக்கணும், அதுக்கு ஒரு யுக்தி சொல்லணும் அப்படின்னா. வேண்டாம், நான் ஏற்கனவே அடிபட்டிருக்கேன், இந்த விஷ பரீட்சை நீ பண்ணாத, நான் அடிபட்டதுனால தான் சொல்றேன் உனக்கு. ஆனா ராமனுடைய எழுத்து நிற்க யாரும் நிற்க முடியாது, நீ வேண்டாம், அவனுடைய அந்த இடத்த விட்டுடு அப்படின்னா. என்ன பண்ணா, நீ எனக்கு உபகாரம் பண்ண, நான் உன்னை இங்கேயே உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னா. பார்த்தான் மரீசன், சரி இவன் கையால சாகிறத விட பெருமாள் கையாலே சாகலாம் போ அப்படின்னு. சரி நான் மன பரிமத்தினா எப்படி பாருங்க. அதாவது பெருமாள் கையால் அடிபட்ட அவன் பானதான் அடிபட்டா எனக்கு ஒரு குறவும் ஏற்படாது அப்படின்னு அவனுக்கு புத்தி மாறி போச்சு. ஏன்னா ஏற்கனவே அடிபட்டிருக்கான். ஆனா மாரீச்ச மாயா மிருக சர்ம பரிகர்மித நிர்பர தர்பாஸ்தரண. அப்படி பான் தோல்னால கபட வேஷம் போட்டு வந்தான் அந்த மாதிரி. அப்ப அவனை கொண்டுட்டார் பெருமாள். அப்புறம் கிருதராஜ தேக பரி கிருதராஜ தேக திதக்ஷா லட்சித பக்தன தாட்சிண்யேன. இந்த ஜடாயுக்களோட சீத்தையை கடத்திட்டு கொண்டு ராவணன் நடுவில் ஜடாய தடுத்து நிறுத்தினான். உடனே ஜடாயுக்கிட்ட சண்டை போட்டு அந்த ஜடாயுடைய ரெக்கையெல்லாம் உடைச்சு
அவனை கீழே தள்ளிட்டான். ஜடாயு பாவம் கீழே ஊத்துட்டார். அதுக்கு மேல சண்டை போட முடியல அவரால். அதனால பெருமாள் ராமன் தேர்ந்து வச்சு இந்த ஜடாவை பார்த்துட்டு அவன் பண்ண உபகாரத்தையும் அவனுக்கு தடவி கொடுத்து அவனுக்கு கடைசி காரியங்கள்லாம் பண்ணா பெருமாள். அதனால அப்படிப்பட்ட கிருத்ராஜ் தேக திதச்சா லட்சித பக்தன தாட்சிண்யா. அப்புறம் அவந்திய மகிம முனிஜன வதன முஷித ஹிருதய கலுஷ சபரி மோக்ஷ சாட்சி பூதா. அதுக்கு மேல இந்த ரிஷிகளுக்கெல்லாம் சிசுரை பண்ணான் சபரின்றவள். அதனால ரிஷிகள் என்ன பண்ணா, அவளுக்கு திருஷ்டி பத்தம்லாம் தெரியும். நாங்கள்லாம் எங்களுடைய அவதாரம் முடிஞ்சு போச்சு, நாங்கள்லாம் போனோம், நீ இங்கே இது இங்க இந்த பக்கம் ராமன் வருவார், அந்த ராமன் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இவ்வளவு கூட வரேன்னு சொன்னான். இல்ல நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டா. அதனால ரிஷிகள்லாம் என்ன பண்ணா, அவள்லாம் பட்டு போயிட்டா. அப்போ பெருமாள் திரும்பி வரைச்சே இவளுடைய ஆசிரமத்துக்கு சபரி மோட்ச சாட்சி சபரி மோட்சத்துக்கு போறதுக்கு இவன் சாட்சியா இருந்தான் அப்படின்னு சொல்றான். இப்படிதான் சுவாமி தேசியம் அங்க விசேஷமா சபரிக்கு சொல்றேன். பிரபஞ்சனதனைய பாவுக பாஷித ரஞ்சித ஹிருதயா. அது நடுவில் அப்புறம் சுக்ரீவனுடைய சக்கியம் கிடைச்சது. அதுக்கு முன்னாடி வாயுகுமாரன் ஹனுமான் தான் சுக்ரீவன் என்ன பண்ணா, அவன் யாரு, மனுஷன் வரான், இந்த நம்ம இருக்கிற இடத்துல மனுஷன் வர முடியுமா, அவன் யாரு சந்தேகமா இருக்கு, நீ போய் பாரு அப்படின்னா. அங்க போய் பார்த்த உடனே ஹனுமானுக்கு ராமலட்சுமண பார்த்தோன்னே அவர்கிட்ட ஒரு கௌரவ புத்தி உடனே நீங்க யாரு, எங்கேயிருந்து வர அப்படின்னு ரொம்ப இந்த ஹனுமானுடைய வார்த்தையை கேட்ட உடனே ராமனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால நீ ரிக்வேதை முடிச்சவனும் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ற. ஆக இப்படி ஹனுமானுடைய குரலானது ராமனுக்கு ஆறுதலை கொடுத்தது. ஏன்னா ரொம்ப கஷ்டத்துல வந்திருக்க ராமன், அவருக்கு இந்த ஆறுதலை கொடுத்தது அந்த ஹனுமானுடைய வார்த்தை. அப்படிப்பட்ட பெருமையுடைய அவன் தரணி சுத சரணா இது பரதந்திரித சுவாதந்திரியா. சுக்ரீவன் கிட்ட நீ சீத்தையை விட்டு கொடுவியா அப்படின்னு அவங்ககிட்ட சரணாதி பண்ணிட்டார். அதான் ஸ்நேகத்தை வச்சுட்டார். ஒரு சர்வ சுதந்திரான எம்பெருமான் அவனால நினைச்சா மோட்சத்தை அதாவது விஷயத்தைய விழிச்சு வர முடியாதா, இருந்தாலும் அவன் பரதந்திரனா காமிக்கிறான் இடத்துல. அதான் தரணி சுத சரணா அது பரதந்திரித சுவாதந்திரேனா. சுவாதந்திரம் இருக்கலாம், ஆனா தான் பரதந்திரனை காமிச்சில்ல பெருமான். ஏன்னா அவதாரம், ராமனுடைய அவதாரம். விபுல புஜமூல நிபிட நிபீட ராவண ரணநக ஜனக சதுர ததி விஹரண சதுர கவிகவதி கவிபதி ஹிருதய விசால சிலாகல தாரண சிலி முகா சிலி. அப்படியே ரகுப சொல்லிச்சுன்னா மொத்தம் அப்படிதான் எடுத்துருக்காரு. என்ன அதனால அதனுடைய அர்த்தத்தை வேற சொல்லிட்டு போறேன். இதெல்லாம் ஒண்ணு சுத்தம் சுவாமி ஆச்சரியமா வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். அதுல அப்புறம் வாலியை பத்தி சொல்றேன். ராவண ரணநக, அதாவது வாலி ராவணன் இருக்கிறதுக்கு போயிருக்கான். அங்க ராவணன் என்ன பண்ணா, வாலியை ஒரு தப்பா கணக்கு போட்டான். அவன் என்ன பண்ணா, வாலியினுடைய தோல்ல அவன் கையை போட்டு அவனை ஏதோ மிகவும் பண்ணான். உடனே பார்த்தான், அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டான் வாலி. உடனே வலி தாங்க முடியல, ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப கேரளி கூடாங்க. அவனை அப்படி ஒரு நிமிஷம் கதி காய்ச்சி போட்டான். ஐயோ நமக்கு பிராணனே வருமா வராதான்ட்டு. அப்படி அவனை பயமுறுத்தி அவன் இருக்கிற இடத்துலயே பயமுறுத்தி அவனை இது பண்ணான். அதுதான் இங்க சொல்ற.
விபுல புஜம் மூல நிபிட நிபீடித ராவணன். அந்த விபுல புஜம், அந்த வாலினுடைய தோல் இருக்க ரொம்ப அகன்ற தோல், அதுல இவன் என்ன பண்ணா விளையாடினான். அவனை சாதாரணமா உடனே போட்டு இருக்க கட்டினான். ஜனக சதுர விகரண சதுர கவி பதி ஹிருதய ஜால சிலா தல தாருண தாருண முகா. இப்படிப்பட்ட பராக்கிரம வாலி இதுல இந்த வாலி மதத்துக்கு வரும்போது இப்ப சுக்ரீவனுக்காக என்ன பண்ணார் பெருமாள்? இப்படி பராக்கிரமம் ராவணனையே கதி கலைக்கும்படியான பண்ண வாலியினுடைய மார்ப ஒரு 50 நாள் பிறந்த இருக்க. இதெல்லாம் சீதையை பெறறதுக்காக இந்த சுக்ரீவன் சொல்ற வார்த்தையை கேட்டு இதெல்லாம் பண்ண பெருமாள். அதான் கபிபதி ஹிருதய விசால சீதா தல. கபிபதி கபிகளெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அவனுடைய ஹிருதயத்தை பிறந்தார். அதுக்கப்புறம் விமத சகோதர ரக்ஷப்பலிக்கு சம்பிரத விஜம்பித சர்வேஸ்வர பாபா. அதுக்கப்புறம் ராவணன் தம்பி விபீஷன் சபையை கூட்டி இந்த மாதிரி ராவணன் போருக்கு வந்துருக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னு சபையை கூட்டுருக்கான். அந்த இடத்துல விபீஷன் எழுந்து, நீ பண்ண காரியம் சரியில்லை, இப்ப ராஜ்யத்துக்கே ரொம்ப ஆபத்து வந்துடுது, இப்ப கூட ஒண்ணு குடிப்பிடிக்கக்குள்ள நீ சீத்தையை கூட்டா ராமகிட்ட விட்டுட்டு அவங்ககிட்ட நான் பண்ண திருப்பி கொடுத்துட்டு அதுதான் நல்ல அழகை அப்படின்னு சொன்னான். உடனே கோபம் இருக்கு, நீ உடனே எனக்கு சொல்ல பண்ணது அவனுக்கு சுத்தமா சொல்லிட்டான். உடனே அந்த க்ஷணமே அவளை விட்டுட்டு தன் அதாவது பிள்ளைகள் பெண்கள் பெண்டாட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த எனக்கே விட்டுட்டு வந்துட்டான். ஐஸ்வர்யத்தையே தொடர்ந்துட்டு வந்துட்டான் விபீஷணன் ராவணன் கிட்ட. அதான் சகோதர ரக்ஷ பரிகிர சம்பிரம்ப விசிருபித சர்வேஸ்வர பாவா சகித் பிரபண்ண சம்ரக்ஷண தீட்சிதா. அதுவும் இல்லாத இந்த ராம விபீஷணனை ஏற்றுக்கூடாதுன்னு சொன்னான். ஆனா ஹனுமான் தான் சுக்ரீவனை பத்தி சொல்லி அவனை ஏற்றுக்கலாம் சொன்னான். அப்படிப்பட்ட இது. அதுக்கப்புறம் ஒரு காலே சரணம் அடைக்கின்றான்னு சொல்ற மாதிரி ஒரு தடவை சரணம் பண்ண அந்த ஜனங்கள் தான் ரட்சிப்புல ரொம்ப தீவிரமான விரதத்தை கொண்டவர் பெருமாள் அப்படின்னு இருக்க. அதான் சகித் பிரபன்ன ஜன சம்ரக்ஷண தீட்சிதா தீட்சிதேனா இதெல்லாம் பெருமாளுக்கு அஞ்சைக்கு எல்லாம். அதான் ராமாவதாரத்திலே மீதிய அப்புறம் கபிக்குல கரதல துளித கிரிஞ்சிகேத சேசாஜி சேது சீமா சீமந்தித சமுத்ரா அப்படின்னு இதெல்லாம் நாம் அடுத்த வாரம் திங்கட்கிழமை அனுபவிப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ வேதாந்த ஸ்ரீமதே வேதாந்த வாசிஷ்ரீ நாராயணாய மகாதேசாய நமः. श्रीमते लक्ष्मी नृसिंहदेव पादगादन नारायण श्रीमते वासिष्ठी कृष्णवारी महादेशाय नमः. श्रीमते श्रीमन्त श्री रंगनाथ यतीन्द्र महादेशाय नमः.